அந்த கட்சிக்கு போனால் பெரிய இல்லைன்ற மனப்பான்மையிலே இன்னும் வாயிறாங்க. தெளிவு மக்களுக்கு வராமல் தவிர்க்க வைக்கிறாங்க, போதிலையும் திரைக்காவலத்திலையும். இந்த கட்சிகள்லாம் தாண்டி மக்கள் ஏன் சீமான் அவர்களை தேடணும்? ஒரு 3 காரணங்கள் ஒரு நிமிடத்தில் சொல்லுங்கள். எதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு போடணும் அப்படின்னா, எதிர்கால சந்ததிக்காக போடணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக போடணும், தண்ணீரை பாதுகாக்கிறதுக்காக போடணும். எத்தனையோ கட்சிகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் மலையை வெட்டினதுக்கோ மண் அள்ளினத்துக்கோ இல்லை மரத்தை வெட்டினதுக்கோ எந்த கட்சியும் குரல் கொடுக்கல. தொடர்ச்சியாக சீமான் மட்டும்தான் முன்னெடுத்து வைக்கிறாரு. நம்மளோட இனம், நம்மளோட மொழி, நம்மளோட வளம், இதை ஏன் மற்றவங்க நம்ம விட்டு கொடுக்கணும்? மற்றவங்க ஏன் நம்மளை ஆளணும்? தமிழன் தான் நம்மளை ஆளணுன்றத புரிதலை அண்ணன் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இல்லை, இதுக்கப்புறம் நம்ம சீமானை நம்ம தேடி தானே ஆகணும். ஏன்னா நம்மளை ஆக்கிரமிக்க வடகர்கள் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. தான் வாழ்ந்தா போதும், தன் குடும்பம் வாழ்ந்தா போதும் அப்படின்ற இந்த சிந்தனை முற்போக்குகளோடு தான் மக்களையும் பழக்க வச்சுட்டாங்க. ஆனால் எல்லா உயிர்களும் வாழ்ந்தால் தான் மனிதன் வாழ முடியும் அப்படின்ற ஒரு அரசியல் பாடத்தை முதலாக இந்த தமிழ்நாட்டில் முதல்ல கற்பிச்சுதுன்னா சீமான் நடந்தான். ஆதியாக வாக்கு செலுத்தியிருக்காங்க, மதமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க, இனமாக ஒரு முறை வாக்கு செலுத்துறாங்க. இப்படி நான் சொல்லிட்டேன், இப்போ நீ இனவாதியா, இவன் எப்படி சொன்னால் இனவெறியா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி பேசுகிறவங்கள்ட்ட நாங்கள் ஆமாம் இனவெறியன் தான் அப்படின்னு சொல்கிறோம். சரிண்ணே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நான் நேர்காணல் எடுத்ததில் நிறைய பேர் எல்லாருமே ஏங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டால், இயற்கையை காக்கணும், மலையை காக்கணும், நீரை காக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுகிறீங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகிற மாதிரி இருக்குது நாம் தமிழர் கட்சியிலே. அதானே என்னண்ணா நீங்கள் ஒரு 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 நெறியாளர் நீங்களே இது மாதிரி பேசலாமா? எவ்வளோ கட்சிகள் இருக்குது, ஏற்கனவே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, எதிர்கட்சி உட்பட எல்லா கட்சியும் இருக்குது. அதை தாண்டியும் மாற்றமாக விஜய் போன்றவர்களும் புதிய கட்சிகளும் வந்திருக்கு. இதை தாண்டி ஏன் தமிழக மக்கள் சீமான் அவர்களை தேடணும், நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கணும்? ஒரு 3 காரணங்கள் ஒரு நிமிடத்தில் பேசுங்க. முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா சூழலியல் தானே. ஏன்னா எந்த கட்சியுமே சூழலியலை பெருசாக பேச மாட்டாங்க. ஓட் பாலிடிக்ஸ் பேஸ்லேயே எல்லாமே பண்ணுவாங்களே தவிர, நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் எப்படி வாழப்போகுது, நமக்கு அடுத்து வர தலைமுறை என்ன பண்ணோம், இந்த காடு இல்லைனா என்ன ஆகும், மரம் இல்லைனா என்ன ஆகும், மழை பெய்யலைனா என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். பேசிக் அதுதான். நமக்கு எல்லாமே தொழில் வளர்ச்சி ஏற்படும் போது, தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்படும் போது நம்ம சாப்பாடே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு உணவே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ பேசிக் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணோங்கிறதா நாம் தமிழர் கட்சியோட வாதம். ஸோ அதனால் முதல் காரணமாக அது. ரெண்டாவது தமிழ்நாட்டை தமிழனே ஆளணுங்கிற கருத்து. இது எல்லாருமே ஒரு பிரிவினைவாதம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை தமிழனே ஆளணுங்கிறது ஒரு பிற்போக்குத்தனம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்ன மேட்டர்னா, நம்ம அதை நம்மளுக்கு ஆசையாக விரும்பி நம்ம கேட்கல, அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதுதான் உண்மை. வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் தமிழர்கள் அடிமைப்படுத்த தான் பட்டிருக்காங்க. நம்ம இதை நோக்கி தள்ளப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுங்கிறது வெறி கிடையாது. அது கடைசி வாய்ப்பாக எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு கருவி அதுதான். நாங்கள் எங்கள் நாட்டை ஆண்டுக்கிறோம், எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், யாரும் எங்களை காப்பாற்ற வேணாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு அளிக்கணும். மூணாவது என்னென்னா, தனித்து நிற்கிறது. இப்போ நீங்கள் விஜயை பற்றி பேசுனீங்கன்னா கூட நம்ம இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. ஆனாலுமே எல்லா இடத்துலையுமே அவரை பற்றின கூட்டணி பேச்சு சுற்றி போயிட்டே தான் இருக்குது. குறித்து வச்சுக்கோங்க, 2026 தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, ஒன்று விஜய் ஒன்று டிஎம்கே கூடவோ இல்லை பாஜக கூடவோ கூட்டணி போவார். அப்படி இல்லைனா படம் நடிக்க திருப்பி போவார். இதுதான் நடக்கும். அண்ணன் கமல்ஹாசன் எப்படி போனாங்களோ அதே மாதிரி தான் நடக்கும். ஆனால் 15 வருஷமாக இந்த களத்தில் நின்று எவ்வளோ கேலி கிண்டலுக்கு உள்ளாகி, எவ்வளோ விமர்சனங்களுக்கு உள்ளாகி, எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தாலும் கூட ஒரு மனுஷன் இன்னும் நிற்கிறான்னா அது சீமான் மட்டும்தான். அதுக்காகவாச்சும் அவருக்கு வாய்ப்பு அளித்து நம்ம முதலமைச்சர் ஆக்கணும். சீமான் முதலமைச்சர் ஆகிறது அவருக்கு நல்லதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நல்லது. அதை எல்லாரும் யோசிச்சாங்கன்னா மாறுதல் வரும். தமிழகத்தில் எவ்வளோ கட்சி இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறதுக்கு, தமிழகத்தை பற்றி பேசுகிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டும்தான் இருக்குது. காரணம் என்ன, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எத்தனையோ கட்சிகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் மலையை வெட்டினதுக்கோ மண் அள்ளினத்துக்கோ இல்லை மரத்தை வெட்டினதுக்கோ எந்த கட்சியும் குரல் கொடுக்கல. தொடர்ச்சியாக சீமான் மட்டும்தான் முன்னெடுத்து வைக்கிறாரு. இந்த மண் வளம் போனால் என்ன ஆகும், மலை வளம் போனால் என்ன ஆகும், மரங்கள் இல்லைனா என்ன ஆகுன்றத தொடர்ச்சியாக அறிவாயுதத்தை ஏந்தி பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தமிழகம் அடுத்த சிங்கப்பூர் மாதிரி உருவாகிறதுக்கு, அதிக வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு, தற்சார்பு பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு மட்டுமே நாம் தமிழர் கட்சி முனைப்போடு இருக்குது. மற்ற எந்த கட்சியும் தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ளே வந்ததே கிடையாது. எல்லாருமே வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணி, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள முதல்ல வெள்ளைக்காரன் போய் நம்மளை அடிமைப்படுத்தலாம். இப்போ இங்கே இருக்கிறவங்க போய் வெள்ளைக்காரனை கூட்டிகிட்டு அடிமைப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி கரை வேட்டி கட்டிய, இதுக்கு முன்னாடி வேட்டி கட்டின எல்லாருமே சுதந்திரத்துக்காக போராட்டினாங்க. இன்றைக்கி கரை வேட்டின கட்டின அத்தனை பேரும் ஊழலில் மட்டும்தான் பண்ணுறாங்க வழிய தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கோ எவனும் பேசுகிறதில்ல. அதில் நாம் தமிழர் கட்சி ஒரு தனி பாதையை அமைச்சு மக்களுக்கான அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிறாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சு நாளைய
தமிழகம் சொர்க்க பூமியாக மலரும். தமிழகத்தில் எவ்வளோ கட்சிகள் இருக்குது, அதை தாண்டியும் புதுசாக விஜய் அவர்களும் வந்திருக்காங்க, சீமான் அவர்கள் நீண்ட காலமாகவும் இருக்காங்க. இப்படி இருக்க சூழலில் மாற்று கட்சின்னு வரும்போது 2 கட்சி தான், விஜய் அவர்கள், சீமான் அவர்கள். இப்போ எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும்ல, ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்? ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்னா, அண்ணன் தான் பார்த்திங்கன்னா தமிழ் இனத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பேசுகிற ஒரே ஆள் அண்ணன் மட்டும்தான். இது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. மண் வளம்னா என்ன, மொழினா என்ன, உயிர்களை எப்படி பாதுகாக்கணும், நம்ம வளங்களை எப்படி பாதுகாக்கணுன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. அண்ணன் வந்த பிறகு தான் நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு இது கிடச்சிருக்கு. நம்மளோட இனம், நம்மளோட மொழி, நம்மளோட வளம், இதை ஏன் மற்றவங்களை நம்ம விட்டு கொடுக்கணும், மற்றவங்க ஏன் நம்மளை வந்து ஆளணும், தமிழன் தான் நம்மளை ஆளணுன்றத புரிதலை அண்ணன் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அண்ணன் வந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் நம்ம தமிழ் இனத்துக்கு. ஸோ அண்ணனுக்கு தான் நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு அண்ணனை தான் நம்ம ஜெயிக்க வைக்கணும். விஜய்லாம் சும்மா, விஜய் வந்து என்ன செய்வார், அவர் நடிக்க மட்டும்தான் தெரியும். இந்த கரூர் கூட்டத்திலேயே பார்த்துட்டோம் நம்ம, அந்த அவ்வளோ சமூகம் நடக்கும்போது ஒரு தலைவனாக நின்று அந்த இடத்துல எல்லா மக்களையும் காக்கணும். ஆனால் ஒரு பேட்டி கூட கொடுக்காம ஓடுறாரு அவர். அவ்வளோ பயந்தவர் எப்படி நமக்கு தமிழ் இனத்துக்கு வந்து என்ன செய்வார்? பத்திரிக்கைக்கு ஒரு பேட்டி கொடுக்கவே பயப்படுறவர் எப்படி தமிழ் இனத்துக்கு எதனா ஒரு பிரச்சனைனா தமிழ் இனத்துக்கு எப்படி குரல் கொடுப்பாரு, என்ன பண்ணுவார்? இது வரைக்கும் பண்ணவே இல்லை. இத்தனை வயசில், சின்ன வயசுலேருந்து பண்ணவே இல்லை. இப்போ மட்டும் வந்து என்ன பண்ணிட போகிறாரு விஜய்? இப்போ எங்கள் அப்பா அதிமுக, தீவிர அதிமுக, நான் தீவிர நாம் தமிழர். அப்போது எனக்கு அவர் அப்பா இல்லைன்னு ஆகிடுவாரா, இல்லை நான் அவர் மகன் ஆகிடுவானா? போக முடியாது. இந்த தைமனித மாண்பு கட்டாயம் அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலைகளின் மாடு, மரங்களின் மாடு, தண்ணீர் மாடு, கடலம மாடு. இப்போது நம்ம 5 பூதங்கள் சின்ன வயசில் படித்தோம்ல, படித்ததோட விட்டுட்டோம் எல்லாத்தையுமே. ஆனால் இன்றைக்கி அந்த 5 பூதங்கள், அந்த 5 ஆற்றல்கள் வந்து என்ன முக்கியத்துவம்னு சொல்லிட்டு காட்டுறாரு. இப்போ இதுவும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அப்போனா இப்போ விஜய் வந்த பிறகு நான் இன்னும் அண்ணன் மேலே தீரா காதல் கொள்கிறேன். வந்த பிறகு தான் அண்ணன் மேலே எப்போவுமே ஒரு பட்டு இருக்கும். ஆனால் இப்போ விஜய் வந்த பிறகு தீரா காதல் இன்னும் இருக்க பிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னா, அரசியல் என்பது மக்களுக்கானது மட்டும் கிடையாது, உயிருக்கும். எந்த உயிருக்குன்னா, இந்த விலங்குகள், மனிதன் மட்டும் இல்லை, இந்த காடு, மலை, அதுக்கும் உயிர் இருக்குது. அந்த உயிருக்கும் சேர்த்து நம்ம வாழணும். நம்ம அதுக்காக வாழ்ந்தால் தான் அது நமக்காக வாழும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து சீமானை வந்து நம்ம தேடி தானே ஆகணும். ஏன்னா வந்து நம்மளை வந்து ஆக்கிரமிக்க வந்து வடக்காரர்கள் வந்து இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இப்போ வந்து முன்னுரிமை கொடுத்து சீமான் மட்டும்தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் விவசாயத்தை காக்கணும். அதுக்கும் நம்ம வேறு யாரும் கிடையாது, அண்ணன் மட்டும்தான் இருக்காங்க. அண்ணன் மட்டும்தான் இருக்காங்கன்றதுல அண்ணன் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து யாரும் செயல்படுறது கிடையாது. இப்போ அன்புமணி ராமதாஸ்லாம் இருக்காங்க, அவங்க யாரும் செயல்படுறது கிடையாது. அவங்களுக்கு தேவையான டைம் மட்டும்தான் அவங்க வந்து வெளில வராங்க, மற்ற டைம் வரமாட்டுறாங்க. ஆனால் அண்ணன் அப்படி கிடையாது. எந்த ஒரு இப்போ விமான நிலையம் கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டு கட்டுறதாலும் சரி, எந்த ஒரு விளைநிலம் பாதிக்கப்படுற இடத்துல முதலாளாக இருக்கிறது வந்து அண்ணன் மட்டும்தான். இப்போ அதனால் நம்மளுக்கு முக்கியமாக அண்ணன் தேவைப்படுறாங்க. எதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு போடணும் அப்படின்னா, எதிர்கால சந்ததிக்காக போடணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக போடணும், தண்ணீரை பாதுகாக்கிறதுக்காக போடணும். அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. மது ஒழிப்பு இருக்குது, இயற்கை அந்த விவசாயங்களை வாழ வைக்கிறதுக்காக அதுக்காக வந்து போடணும். இந்தமாரி நிறையா சொல்லிகிட்டே போகலாமே. அவர் தான் 10 வருஷமாக சொல்லிட்டு தானே இருக்காரு. ஆனால் மக்களுக்கு அந்த தெளிவு வரல இன்னமும். அதனால தான் அந்த கேள்வி திருப்பி கேட்குறாங்க. இல்லை, அதை மக்கள் போதையிலே இருக்காங்க. எந்த போதை? அது வந்து அது என்னது, திரை போதை, மது போதை, எல்லா போதையில இருக்காங்க. ஆனால் வந்து யாருக்குமே தெளிவு கிடையாது. பண போதை. இது போல் வந்து இந்த கட்சிக்கு நான் போனால் பெரிய ஆளாக இல்லலாம், அந்த கட்சிக்கு போனால் பெரிய ஆளாக இல்லைன்ற மனப்பான்மையிலே இன்னும் வாயிறாங்க. தெளிவு மக்களுக்கு வராமல் தவிர்க்க வைக்கிறாங்க, போதையிலையும் திரைக்கவர்ச்சிலையும். இதுதான் வந்து மக்களுக்கு சரியான புரட்சியை உருவாக்க முடியவே இல்லை. அதனால் வந்து எல்லாம் அந்த திரைப்போதிலே மயக்கத்திலே இருக்கிறாங்க. அதான் பிரச்சனையேங்க. ஓட்டு மாறும் எப்படின்னா 1%, 3%, 6%, 8% கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறி தான் வராங்க. மாறலன்னு சொல்ல முடியாது, நாளாகும். நாளானாலும் மாறுவாங்க. நல்ல நாளானாலும் தம்பிகள் நீங்களாம் சோர்ந்து போக மாட்டீங்களா? இல்லை, அதில் சோர்ந்து போகிறதுக்கு எதுவும் இல்லைங்க. நாங்கள் வந்து பணத்துக்காகவோ இல்லை நடிகரை பார்த்தோ அப்படிலாம் சேரல. இப்போ நான் நல்லா இருக்கிறத விட என் வருங்கால பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா ஒரு நல்ல அரசியலை தேடுறோம். அதுக்காக நாங்கள் எதுக்காக சோர்ந்து போகிற ஆளுங்க கிடையாது, சோர்ந்து போக மாட்டோம். இது எங்கள் வாழ்க்கைக்காக இல்லை, எங்கள் பின்னாடி வர சந்ததிகளுக்கான வாழ்க்கை இது. அதனால சோர்ந்து போக மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க ஆரம்பத்தில். என்ன கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, இன்னும் நிறைய கட்சியில் இருக்குது, நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. அந்த கேள்வியிலே சில வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது ஒருத்தன் ஓடுறான், உசைன் போல்ட் தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து நம்பர் 1 ரன்னர். ஆனால் பின்னாடியே ஒரு 10 பேர் நிற்கிறாங்களே. ஏன் நிற்கிறாங்க? ஓடணும், அவரையும் பீட் பண்ணுன்ற நோக்கத்தில் தான், ஒரு தன்னம்பிக்கையில் தான் நிற்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது.
கண்டிப்பாக ஒரு நாள் என்றைக்குனாலும் ஒரு நாள் ஜெயிப்போம். நாங்கள் அதாவது சீட்டுக்கானவர்கள் அல்ல, சரியா, இந்த நாட்டுக்கானவர்கள், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானவர்கள் நாங்கள், சரியா. என்றைக்கும் வந்து நாங்கள் வந்து தோற்றே போக மாட்டோம், சோர்ந்தும் போக மாட்டோம், சரியா. அடிக்க நீங்கள் கூட்டிகிட்டே இருந்தாலும் மறுபடியும் தனிச்சு எந்திரிச்சு நிற்போம். சோர்வு ஒன்று வரும் இல்லைண்ணா, என்னப்பா ஒரு தலைவர் ஆகலாம், ஒரு கவுன்சிலர் ஆகலாம். அது எங்கள் அண்ணனே சொல்கிறாரு, எங்கள் அண்ணனே சொல்கிறேன், நாங்கள் சீட்டுக்கானவர்கள் அல்ல. நீ கடைசி வரை தோத்துட்டே இருந்தாலும் கத்தியே சாவணும் வச்சு எவன் கூட கூட்டணிக்கு போக மாட்டோம், சோர்ந்தும் போக மாட்டோம். எங்கள் அண்ணனே சொல்கிறாரு, இப்போ நாங்கள் எதுக்கு சோற போகிறோம்? இல்லை சுத்தமான நீரும் சோறும் இல்லாமல் இந்த சீட்டு நோட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதானே சொல்கிறாரு. அதனால் எங்களுக்கு சீட்டு நோட்டு எல்லாம் முக்கியம் கிடையாது. வளம் நிலமும் வளமும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நாங்கள் வந்து சோர்வு இல்லாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இது அந்த மண்ணுக்காக நாங்கள் கடைசி வரையில் நிற்போம். எங்கள் அண்ணனே வந்து தோக்குறும் போது அவரே வந்து தன்னம்பிக்கையாக நிற்கும் போது நாங்கள் வந்து விழுந்து போகணும் அவசியமே கிடையாது. அவ்வளோதான். சரிண்ணா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நான் நேர்காணல் எடுத்ததில் நிறைய பேர் எல்லாருமே ஏங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டால் இயற்கையை காக்கணும், மலையை காக்கணும், நீரை காக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுகிறீங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கு நாம் தமிழர் கட்சி. அதானே என்னண்ணா நீங்கள் ஒரு 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 நெறியாளர் நீங்களே வந்து இது மாதிரி பேசலாமா? அரசியலை அதை பார்த்தது இல்லைன்ற நான் அதுதான் இப்போ பாருங்க எங்களை, அவ்வளோதான். எங்களை பாருங்க, ஒரு தனித்துவ அரசியல்னாக்கா உலக அரசியல் பார்க்குற வந்து எதையுமே கிடையாது. இதுதான் இந்த அரசியல் காலத்தில், இந்திய நாட்டு அரசியல் காலத்தில், தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த 60 ஆண்டு கால திராவிட அரசியல் காலத்தில் மண்ணுக்காகவும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. தான் வாழ்ந்தால் போதும், தன் குடும்பம் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற இந்த சிந்தனை முற்போக்குகளோடு தான் மக்களையும் பழக்க வச்சுட்டாங்க. ஆனால் எல்லா உயிர்களும் வாழ்ந்தால் தான் மனிதன் வாழ முடியும் அப்படின்ற ஒரு அரசியல் பாடத்தை முதலாக இந்த தமிழ்நாட்டில் முதல்ல கற்பிச்சுதுன்னா சீமான் தான். அதனால எனக்கு ரொம்ப ஈர்ப்பானப்படுது. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 30-40 வயசு தொடப்போகுது. எல்லா அரசியல் தலைவர்கள் பேசுகிறதையும் நான் பார்த்துருக்கேன். யார் உண்மையாக பேசுகிறாரு, எது நமக்கு யதார்த்த உண்மை, எது சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துறது தான் புரட்சி. அது மாதிரி அண்ணா வந்து ஒவ்வொன்றையும் பேசும்போது இது அறிவியல் ரீதியாகவும் சித்தரித்து பார்க்கலாம், செயல்படுத்தி பார்க்கலாம், அது எதன் மூலமாகவும் பொருத்தி பார்க்கலாம். அதான் மண்புழு கூட அரசியல் பண்ணணுன்றாரு. எதுக்கு சொல்கிறாருன்னா, மண்புழு வந்து எத்தனை முறை உழுவுது தெரியுமா, மண்ணில் அத்தனை முறை உழுவுது. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் சீமானோட அரசியல் எனக்கு பிடிச்சிது. அதால் தான் நான் அந்த கட்சியில் பயணிக்கிறேன். ஏன்னா காக்கை, சிட்டு, வண்டு இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம வாழ முடியுன்ற ஒரு அறிவியல் உண்மை. அதுதான் முழுக்க. நம்ம மாற்று கட்சியில் அதை பற்றி பேச மாட்டாங்க. மரம் அழிஞ்சா என்ன, மழை அழிஞ்சா என்ன, காற்று மாசுபட்டால் என்ன, எல்லாமே இயற்கைக்கு முரணான கருத்தில் தான் அரசியலில் கொண்டு வராங்க. அது முழுக்கவே எனக்கு பிடிக்கல. ஆனால் இது எல்லாமே மக்கள் புரிஞ்சு கொண்டு இந்த அரசியல் அவங்க முழுமையாக ஏற்றினா இந்த பூமி வாழறதுக்கான ஒரு தலைமுறை பூமியாக இருக்கும். இல்லைனா இது வாழ முடியாது. வர 2026 புதிய வாக்காளர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னும் போது, எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக இப்போ விஜய் அவர்கள் இருப்பாங்க, சீமான் அவர்கள் இருப்பாங்க. இப்போ விஜய் அவர்களை தாண்டி சீமான் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, எதனால் ஓட்டு போடணும்? ஒரு நிமிஷத்தில் தான் பேசணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கவர்ச்சியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. எங்கள் அண்ணனோட பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னா ஈழ பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கும் அதுக்கும் வந்து நிறைய வேறுபாடு இருக்குது. அது திரைக்கவர்ச்சினா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தான் வரும். ஆனால் இது அப்படி கிடையாது. வலி, வேதனை, ரத்தம், துயரம், கண்ணீர், கவலை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அவரையும் இவரையும் நீங்கள் ஒப்பிடுறது முதல்ல தப்பு. அங்கே நீங்கள் வந்து அதை நிறுத்தி இந்த கேள்வியே வந்து முதல்ல வந்து மாற்றமாக 2 பேரும் இருக்காங்க. இவங்க மாற்றம் கிடையாது. தவைக்கான்றது வந்து மாற்றம் கிடையாது, ஏமாற்றம் தான். மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னா அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வாக்காளர் வந்து அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. இதே அண்ணனுக்கு வாக்களித்த வாக்காளருக்கு வந்து கிராஜுவலாக ஏறிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா 4, 7, 8 இப்போ அங்கேயே காட்ட மாட்டேன். அப்போ அடுத்தது வந்து அடுத்த ஜம்ப் 16 போச்சுன்னா அடுத்தது எல்லாரும் நான் அண்ணன்கிட்ட தான் வந்தாகணும். கூட இருக்கிற தோழமை கட்சிகள் திருமாவளவன் எல்லாரும் வந்து அண்ணனோட தலைமையை ஏற்றுன்னு வர நிலைமை வந்து கூடிய விஷயத்தில் உருவாகும். அன்றைக்கி வந்து நாம் தமிழ் கட்சி மேலே அரியணை ஏறும். அன்றைக்கி நாடு நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியுமே இந்திக்காரங்களை எதிர்த்து இப்போ எஸ்ஐஆர் திட்டம் வந்து எந்த கட்சியுமே பேசுறதில்ல. அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா, இந்திக்காரங்க வந்தாங்கன்னா ஹிந்தியில் பேசி ஓட்டு கேட்கலாங்கிற முறையில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்கன்னா, இப்போ ரங்கராஜ் பாண்டியர் இருக்கார்ல, அவர் இப்போ கடந்த சில வருஷங்கள் என்ன சொல்லிட்டு வராரு, ராமர் வந்து சோழர், அவர் தான் வந்து சோழர் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போ அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் தான் வந்து சோழம் அப்படின்றவாங்க. அப்போ நம்ம அதிகாரத்தை இல்லாமல் அவங்கள்ட்ட போராடுற மாதிரி வரும், விரட்டி அடிக்கப்படுவோம். இது அண்ணன் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. இலங்கையில் நடந்தது திரும்ப தமிழ்நாடு நடக்கும். அதனால் வந்து இதை பற்றி யாரும் பாதுகாக்கணுங்கிற அக்கறை எந்த அரசியல்வாதியுமே கிடையாது. இருக்கிற அரசியல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க. அவங்க பதவி பாதுகாக்கிறதுக்கு தான் அரசியல் பண்ணுறாங்க.
நாம் தமிழர் மட்டும்தான் என் மக்கள் என் உரிமை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் விஜய் ரசிகை ஆனால் சீமானவர்கள் தான் ஆதரவு. ஆமாம். எதனால் இந்த முடிவு? அது வந்து ரசிகையா படத்தை பொறுத்த வரைக்கும் பிடிக்கும், அதனால் ரசிகையாக இருக்கிறோம். அரசியலுக்கு வந்து இவர் தான் கரெக்டு. சீமானவர்கள் தான். ஆமாம், கரெக்டு. அது வந்து நிறைய மக்களுக்கு தெரில. இத்தனை வருஷமாக இவர் கஷ்டப்படுறது வந்து தெரில. அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டு. இவருக்கு ஒரு டைம் இவரை வர வச்சா தமிழகம் மாறும்னு எதிர்பார்க்குறேன். மக்கள் ஓட்டு போடணும். மக்கள் ஓட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும். செந்தமிழ் சீமானு. நன்றி. ரெண்டு கட்சி தான் இருந்துக்குது, திமுக அதிமுக. இப்போ நம்ம வரலனா சில தற்கொலைகள்லாம் வந்து நம்ம கட்சி இப்போ மக்கள் ஆளுன்னு நினைக்குது. மக்களை வந்து சில தற்கொலைகள் ஆள் நினைக்கிறதால நாம் தமிழர் கட்சி அதிமுக திமுக தவிர்த்து அடுத்து நாம் தமிழர் கட்சி வந்தாகணும். வந்தால் தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இந்த மண்ணையும் இந்த மண் வளத்தையும் இயற்கையை வந்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்குது. மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து பெருவாக்கு வித்தியாசத்தில் அண்ணனை வந்து இந்த 2026 வென்ற வச்சாதான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். மீண்டும் திமுகவுக்கு போச்சுன்னா இந்த தமிழ்நாடாக இருக்காது. இது கேரண்டியான அடித்து சொல்கிறேன், இந்த பேட்டியில் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம்னா தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துக்கிட்டோம்னா இனத்துக்காக வாக்கு செலுத்தினவங்க அப்படின்றத பார்த்தோன்னா ரொம்ப குறைவு. இப்போ நம்ம 33 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். இப்போ சீமானை தவிர்த்து இனம் சார்ந்து யாரும் அரசியல் நிற்கலை. அப்படி பார்த்துட்டோம்னா தமிழ் மொழிக்காகவும் நம்ம இனத்துக்காகவும் பேசுகிற ஒரே குரல்னா அண்ணன் சீமான் அண்ணன் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ எப்படி சொல்கிறேன், சாதியாக வாக்கு செலுத்தியிருக்காங்க, மதமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க, இனமாக ஒரு முறை வாக்கு செலுத்துறாங்க. இப்படி நான் சொல்லிட்டேன், இப்போ என்ன இனவாதியா, இவன் எப்படி சொன்னால் இனவெறியா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி பேசுகிறவங்கள்ட்ட நாங்கள் ஆமாம் இனவெறியன் தான் அப்படின்னு சொல்கிறோம். கட்சிகள் இருக்குமா, அதை தாண்டி மக்கள் ஏன் இந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? அண்ணன் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மண் வளம், நீர் வளம், அதுக்காக போராடுறாரு. அதுக்காக தான் மக்கள் விவசாயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் பொதுவாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இந்த மண் வளம் இயற்கை இப்படின்னே ஏன் பேசுகிறீங்க? நான் தமிழர் கட்சின்னு இல்லை, அந்த இது உருவாக்கின பிறகு தான் இந்த மண் வளம் நீர் வளத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு கிடையாதுங்க. பொதுவாக விவசாயங்கன்னு பார்த்தாவே நமக்கு நீர் வளம் வேணும், முக்கியத்துவம். மண் வளமும் நீர் வளமும் இருந்தால் தான் நம்ம விவசாயம் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம போராடுறோம். அந்த போராட்டத்துக்கு யார் உறுதுணையாக வராங்களோ அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி உறுதுணையாக வர்றது அண்ணன் மட்டும்தான். அவரை தான் பார்க்குறீங்க? ஆமாம், அவரை தானே, வேற யாரும் இல்லை. விவசாய மகன் எடப்பாடி இருக்காரு, அன்புமணி இருக்காரு. அந்த அன்புமணி விவசாய மகன் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடியும் விவசாயின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணனை மட்டும்தான் சொல்ல முடியும். விஜய் அவர்களும் வந்திருக்காருல்ல. விஜய் எல்லாம் ஒரு அரசியலுக்கே தகுதி இல்லை. ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து எந்த ஒரு கொள்கைக்குமே முறையா வந்து பயன்படுத்துறது கிடையாது. பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா அண்ணன் தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆனால் டிவிகேனர் வந்து சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு தான் விஜய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது கிடையவே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு தான் ஏன் கரூர் மாநாட்டில் போய் இத்தனை பெண்கள் நெருக்கடியில் இது அழிஞ்சாங்க. முக்கியமாக அதில் போராடுறதுக்கு அதுக்கு போனவங்களே பெண்களை தான் அதிக பாதிப்பு. அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம்னா அந்த உயிர் போயிருக்குமா? அதுக்காக நின்று அவர் ஒரு செய்தியாளர்கிட்ட நின்று ஒரு ஆறுதலாவது சொல்லியிருப்பாரா? கிடையாது. அப்படி இருக்கும்போது டிவிக்கே வேஸ்ட்.